மாம்ஸ்கோவோட டோனர் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம மாம்ஸ்கோவோட நேச்சுரல் டெய்லி ஃபேஸ் டோனர் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கு. காம்பாக்டா நல்லாவே இருக்கு. டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். உங்களுக்கு வெளியில எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாம்ஸ்கோ நேச்சுரல் டெய்லி ஃபேஸ் டோனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து நமக்கு ரெண்டு கீ இன்கிரீடியன்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நைசனமைட். விட்டமின் சி நமக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும். அண்ட் நைசனமைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ் வந்துட்டு டைட்டன் பண்ணும் அண்ட் ஸ்கின் டோனை வந்துட்டு ஈவன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 25 ml. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணா செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் இதோட ஃபுல் இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். ஓப்பன் பண்ணா இப்படி தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அப்படியே போர் பண்ணிக்கிற மாதிரியான டெக்ஸ்சர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே ஃபார்மேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கையில வந்துட்டு டோனர் வரும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப லைட் வெயிட் வாட்டரி கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. தண்ணி மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்ல ஒரு காமிங்கான ஃப்ரேக்ரன்ஸ் தான். அந்த ஒரு விட்டமின் சி ஓட ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரி தான் எனக்கு வருது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள் ஃபேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு பிறகு இந்த டோனரை அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ஜென்டலாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இல்லைனா காட்டன் பேட்ல வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டோனர் அப்ளை பண்ணிட்ட பிறகு அப்படியே நம்ம நார்மலாவே ஏர் ட்ரை பண்ணிடணும். உடனே வந்து ப்ராடக்ட் நீங்க அடுத்த லேயர் கொடுக்காம கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. அதுவா வந்து ட்ரை ஆகிறதுக்கு, ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்கு. அதுக்கு பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், அதுக்கு பிறகு சன்ஸ்கிரீன் போட்டுக்கலாம். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த லேயர் பண்ற ஸ்டெப்ஸ். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் நீங்க அப்ளை பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்க்ரப் பண்ணி அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். பட் இதுதான் அந்த வரிசையா வர ஸ்டெப்ஸ் வந்து சொல்றேன். டோனர் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் இல்ல சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். அண்ட் டோனர் எதுக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ டோனர் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற pH வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா ஒரு சில ஃபேஸ் வாஷ் என்ன பண்ணும்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற pH வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் ஆக்கிடும். அது அகைன் பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கூடவே டோனர் வந்து நல்லாவே க்ளீன் பண்ணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஜஸ்ட் இப்போ சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க இது எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோமே க்ளீனா தான் இருக்கும் ஃபேஸ் அப்படின்னு நினைப்போம். பட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா கூட நம்ம ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இம்பியூரிட்டிஸ், அதுக்கப்புறம் நீங்க சப்போஸ் மேக்கப் யூஸ் பண்ற பர்சன் அப்படின்னா அந்த மேக்கப்போட ரெசிடியூலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு வரதான் வந்து பாத்தீங்கன்னா டோனரோட ஒர்க். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ டர்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அப்படியே கையில் எடுத்து ரப் பண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கலாம் ஸ்கின்ல. பட் எனக்கு வந்து பர்சனலி இந்த வழிதால ஒர்க் ஆகியிருக்கு காட்டன் பேட் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த காட்டன் பேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் அமேசானில் பிக் பண்ணேன். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிராண்ட் பெல்லா. இது உங்களுக்கு அஃபோர்டபுளும் கூட. உங்களுக்கு நிறைய காட்டன் பேட்ஸ் இதில் வரும். 120 காட்டன் பேட்ஸ் நீங்கள் வெறுமனே கையில் கூட பண்ணிக்கலாம். பட் காட்டன் பேட்ல எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பெல்லா காட்டன் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்கும். இங்கே வந்து ஒரு ஹனிகாம் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குல்ல, இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது பின்னாடி கொஞ்சம் வந்து காட்டனாக இருக்கும். இந்த பார்ட்டில் தான் நீங்கள் டோனரை வந்து ஊற்றி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இந்த சைடு வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையுமே வந்து ஆற வைக்கிறதுக்கு. பட் நீங்கள் அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த டோனர் எடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு தெரியுதுல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோனர். இப்போ இது உங்களோட ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்வைப் பண்ணுங்க. ஒரு இடம் விடாமல் நூக் அண்ட் கார்னர் ஸ்வைப் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். பட் பாருங்கள், ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் வாஷால் க்ளீன் பண்ண முடியாத டர்ட் நமக்கு டோனர் மூலயமா க்ளீன் ஆகி இருக்கு. ஸோ டோனர் வந்துட்டு அந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும் உங்களோட இம்பியூரிட்டிஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் டோனர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமாக எனக்கு டோனரோட அந்த க்ளீனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ அது கொடுக்குற அந்த ஒரு ரெஃப்ரெஷ்ட் ஃபீல். இந்த மாதிரி தொடச்சிட்ட பிறகு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த சைடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்வைப் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப இப்படி தேய்க்கணும்ட்டு இல்லை, ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்வைப் ஜென்டலா. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற மேக்கப் ரெசிடியூ, ஏதாவது லிப்ஸ்டிக், காஜல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்குவிக்கி க்ளீன் ஆகிடும் ஃபேஸ். ஸோ அதுக்கு பிறகு அது கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுருங்க ஃபேஸை. அதுவே ஆறிடும், குவிக்காக ஆறிடும். ஆறிட்ட பிறகு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்கிரீனோ அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த டோனரோட இம்பார்ட்டன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு பாருங்க, இவ்வளோ டர்ட் இருக்கா? இந்த டர்ட் வந்து அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இம்பியூரிட்டிஸாக நம்ம ஃபேஸில் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் போடுவோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் க்ளீன்டு ஃபேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கும் நம்ம வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல், ஃபேஸ் வாஷ் பண்ணாமல், க்ளீன் பண்ணாத ஃபேஸில் அகைன் ப்ராடக்ட் போட
அந்த ப்ராடக்ட்டோட ரெசிடியூவே நம்மளோட ஃபேஸ்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். அதை க்ளீன் பண்றதுக்கும் சரி. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு முகத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி துவாரங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம போர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து டோனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சின்ஸ் இது விட்டமின் சிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸையும் பிரைட்டன் பண்ணுது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீ டோனர். ஒரு சில டோனர்ல ஒரு மாதிரி வியர்டான ஒரு வாசனை வரும். இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு பிளசன்ட் ஃப்ரேக்ரன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு பர்சனலி மாம்ஸ் கூட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களோட ஃபேஸ் வாஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் முகத்துக்கு. ஸோ அந்த ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற லெஃப்ட் சைட் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு அவங்களோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிருப்பேன். அந்த ஃபேஸ் வாஷ் நீங்க ஃப்ரீயா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற ரைட் சைட் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களை நான் அந்த வீடியோல பார்க்குறேன். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.